நீங்க மேல பார்க்கக்கூடிய இந்த காணொலியானது மனதை ரணமாக்கக்கூடிய ஒரு செய்தியாக பெரும் இடியாக நமக்கு வந்திருக்கிறது. என்ன அப்படின்னாக்க, தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த சோழபுரம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய தினேஷ் என்கிற 31 வயது நிரம்பிய இளைஞர். இவர் கடந்த 25ஆம் தேதி வியாழக்கிழமை கும்பகோணம் பகுதியில் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் போயிட்டு இருக்கக்குள்ள எதிர்பாராமல் நடந்த பேர் விபத்தால் பெரும் அதிர்ச்சியாக அவருடைய உடல்நிலை என்பது மிகவும் மோசமாக இருக்குது. ஒரு பெரிய விபத்து நடந்திருக்குது. அருகாமையில் இருக்கக்கூடிய மலர் மருத்துவமனையில் அவங்க சிகிச்சைக்கு சேர்த்திருக்கிறாங்க. சுயநினைவு இன்றி அவரால் சுவாசிக்க முடியாமல் வென்டிலேட்டர் மூலயமா செயற்கை சுவாசம் போயிட்டு இருக்குது. ஏறத்தாழ ஒரு வாரம் ஆகியுமே முழுமையான சுயநினைவுக்கு அவர் வரல. இந்த சூழலில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அவங்களுடைய அம்மா பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுகுறாங்க தொலைபேசியில். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய தங்கச்சிக்கு அடுத்த மாதம் கல்யாணம். தங்கச்சியுடைய கல்யாண வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கிறார். தன்னுடைய ஒரு அண்ணனா தன்னுடைய கடமையை பார்த்துட்டு இருந்திருக்கிறார். இந்த சூழலில் ஒரு பெரும் சோகம் அந்த குடும்பத்தை சூழ்ந்திருக்குது. மேல் சிகிச்சைக்கான ஒரு மருத்துவ செலவு கூட அவங்களால செய்ய முடியாத ஒரு சூழல்ல நம்மை நாடி வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு வீடியோ போடுங்க, நிறைய பேருக்கு போட்டுட்டு இருக்கீங்க, நிறைய வந்துட்டு இருக்குது, அவங்களுக்குலாம் தேவைப்படுது. இப்போ அண்மையில கூட நீலமேகம் சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு போட்டிருந்தோம், நிறைய பேருக்கு போட்டிருந்தோம். அவங்க எல்லாமே குணமாக இருக்கிறாங்க. நீங்களும் போடுங்க, உங்களுடைய காணொலி எல்லாருமே பார்ப்பாங்க. ஏதோ அவங்களால முடிஞ்சது உதவி செஞ்சாங்கன்னா எங்களுக்கு மேல் சிகிச்சைக்கு தேவைப்படும். என் புள்ள நல்ல முறையில் வந்துட்டானா அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைப்பான், என்னை பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் நம்மளை நம்பி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய குடும்பம் நீங்க தானே, என்னுடைய குடும்பம் நீங்க தான். இது காணொலிக்காக சொல்ல உங்க எல்லாருக்குமே தெரியும். எனவே நம்முடைய குடும்பத்தில் ஒருத்தருக்கு விபத்து ஏற்பட்டிருக்குது. உங்களால முடிஞ்சது 1 ரூபாயா இருந்தாலும் 5 ரூபாயா இருந்தாலும் 10 ரூபாயா இருந்தாலும் அவருக்கு நம்மளால முடிஞ்சதை செய்வோம். அவர் குணமாயி இந்த மண்ணில் திரும்பி வந்துட்டாருன்னா அது மிகப்பெரிய அந்த நம்பிக்கையும் அந்த சந்தோஷமும் அந்த ஆத்ம திருப்தியும் நம்மை சாரும் என்கிற பெரும் நம்பிக்கையோடு இந்த விடயத்தை உங்கள்கிட்ட பகிர்றேன். கீழே அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கிறேன், ஜிபே நம்பருமே கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கிறேன். சில பேர் இந்த ஜிபே நம்பர்ல போலன்னு சொல்லிட்டு முந்தைய காணொலியில ஒரு குறை சொன்னீங்க. எனவே ஜிபே நம்பர் கீழே அவங்களுடைய வீட்டுடைய கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். நேரடியாகவே அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயிலுமே கொடுத்துருக்கிறேன். தயவு கூர்ந்து உங்களால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யுங்க. நிச்சயமா நீங்க செய்வீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த காணொலியை அவசியம் அனைவருக்கும் பகிருங்க. நீங்க ஏதோ ஒரு 2 பேருக்கு பகிர்ந்தீங்கன்னா கூட அவங்க ஒரு 1 ரூபா போட்டாங்கன்னா 1000 பேர் சேர்ந்து 1 ரூபா போட்டா 1000 ரூபாய் ஆச்சு இல்ல, அந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும். அதுல நாம நம்மளுடைய சந்தோஷத்தை கண்கூடா பார்ப்போம். நன்றி, வணக்கம். அவசியம் இந்த காணொலியை எல்லாருக்குமே பகிருங்க.